அன்பில் கனிந்த சட்டங்களே தேவை. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் எந்த சமூகத்தில் வாழ்ந்தாலும் அந்த சமூகத்திற்கு கட்டாயமாக சட்டங்கள் தேவை. சட்டங்கள் தான் ஒரு சமுதாயத்தில் அமைதி, நீதி, ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்திடும். நாம் இந்திய திருநாட்டில் வாழ்கின்றோம் என்றால் இந்திய அரசமைப்பு சட்டத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் பாயும். உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே, பள்ளிக்கு நம் பிள்ளைகள் செல்கிறார்கள். பள்ளிக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த நேரத்திற்கு பள்ளியில் நுழைய வேண்டும், இந்த நேரத்திற்கு பள்ளியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று. இதை நாம் கடைபிடித்தால்தான் அந்த பள்ளியில் நாம் மாணவராகவோ மாணவியாகவோ வாழ முடியும். இல்லை என்றால் நம்மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை பள்ளி பிள்ளைகள் மீது எடுக்கப்படும். சிக்னலுக்கு செல்கின்றோம். 3 நிற விளக்குகள் எரிகிறது, சிகப்பு, மஞ்சள், பச்சை. சிகப்பு விளக்கை பார்க்கின்ற பொழுது நாம் அங்கு நிறுத்த வேண்டும் வாகனத்தை. இல்லை என்றால் அங்கு அசம்பாவிதம் ஏற்படும், நமது மீது ஒழுங்கு நடவடிக்கை ஏற்படுத்தப்படும். இது ஒரு வகை. இதே போன்று நமது திரு அவைக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. அதனை நாம் திரு அவை சட்டம் என்கின்றோம். ஏறக்குறைய 1752 சட்டங்கள் திரு அவை சட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்றுதான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களுக்கென்று சட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஏறக்குறைய 613 சட்டங்கள். தொடக்க புத்தகங்கள் 5 புத்தகங்கள் இருக்கிறது அல்லவா, அதனை நாம் தோரா என்று அழைக்கின்றோம். இந்த 5 புத்தகங்களை மையமாக கொண்டு 613 சட்டங்களை அவர்கள் கட்டமைக்கின்றார்கள். இதனை மிஷ்னா என்று சொல்கின்றோம். இந்த சட்டத்தின் விளக்க உரை தால்முத் என அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை இந்த 613 சட்டங்களையும் அவர்கள் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். ஆனால் எந்த அளவிற்கு என்றால், நாம் முன்பு சொன்னது போல அந்த சிகப்பு விளக்கை பார்க்கும் பொழுது நாம் வாகனத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் எந்த அளவிற்கு சென்று விட்டார்கள் என்றால், சிகப்பு விளக்கை எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் வாகனத்தை நிறுத்தி விடுவது. 50 அடிக்கு முன்பாக சிகப்பு விளக்கு எரிகிறது என்றால் நான் இங்கே வாகனத்தை நிறுத்தி விடுவேன், இதுதான் சட்டம் என்று அவர்களுக்கென்று சட்டத்தை வகுத்து கொண்டு தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். இதைத்தான் இயேசுவின் காலத்தில் இயேசு சட்டத்தினுடைய சாரத்திற்கு மக்களை அழைத்து செல்கின்றார். இயேசுவின் காலத்தில் 3 முக்கியமான இனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்: சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள். சதுசேயர்கள் என்பவர்கள் அந்த காலத்திலே லேவி குலத்தை சார்ந்தவர்கள், குருக்களாக இருந்தவர்கள், மிக பணம் படைத்த மக்களாக இருந்தார்கள். இவர்கள் இந்த மிஷ்னா எனப்படக்கூடிய 613 சட்டங்களையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரிசேயர் என்ற ஒரு இனம் இருந்தது. இவர்கள் இந்த சட்டத்தின் விளக்க உரைகள், தால்முத் எனப்படுகிற 613 சட்டத்திற்கு நான் விளக்க உரையை இப்போ எழுதியிருப்பேன், இந்த விளக்க உரைகளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இவர்கள் அந்த 50 அடிக்கு முன்பாகவே அந்த விளக்கை பார்த்து வாகனத்தை நிறுத்தக்கூடியவர்கள். இதை நிறுத்தாதவர்கள் எல்லாம் பாவிகள் என சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் மோசமான கடுமையான மனநிலை கொண்டவர்களாக இருந்தார்கள். இவர்களில் 2 வகை மக்கள் இருந்தார்கள். ஒன்று ஹில்லல், மற்றொன்று ஷமாய். ஷமாய் இனத்தை சார்ந்தவர்கள் இந்த சட்டத்தை வைத்து மற்றவர்களை எப்படியாவது தண்டித்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள். ஹில்லல் எனப்பட்ட மக்கள் இந்த சட்டத்தின் வழியாக மக்களை எப்படி காக்க முடியும் என்று, கெட்டவர்களிலும் ஒரு சில நல்லவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தார்கள். 3வது இனம்தான் மறைநூல் அறிஞர்கள். இந்த 613 சட்டங்களையும் அக்கு வேறு ஆணி வேறையாக முழுமையாக படித்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள். இன்று இயேசுவிடம் வருவது ஒரு மறைநூல் அறிஞர். இந்த சட்டத்தை பற்றியெல்லாம் அவருக்கு முழுமையாக தெரியும். ஆனால் அவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, இந்த 613 சட்டத்திலையும் முதன்மையான சட்டம் எது, முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். அப்படியானால் இந்த மறைநூல் அறிஞருக்கு தெரிந்திருந்தது ஒன்றுதான்: இந்த சட்டங்களை காட்டிலும் இயேசுவிடம் மேலான ஒரு சட்டம் இருந்தது, அதை அவர் நன்கு அறிந்திருந்தார் என்று. இப்பொழுது இயேசு அவரை பார்த்து குறிப்பிடுகின்றார். நாம் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல இணை சட்டம் 6:4-5 அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் இயேசு பயன்படுத்துகிறார். உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனத்தோடும், முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய். முழு இதயம். இதயம் என்பது நமது உணர்வுகளின் அடையாளமாக இருக்கிறது, நமது ஆசைகளின் அடையாளமாக இருக்கிறது, நமது விருப்பத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த ஆசை, உணர்வு, விருப்பம் இவற்றை கடந்து நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்பதுதான் இதயத்தினுடைய செயல்பாடாக இருக்கிறது. மற்றொன்று நமது ஆன்மா. ஆன்மா என்பது நமது ஒட்டுமொத்த இருத்தலின் அடையாளமாக இருக்கிறது. the entire being of oneself என்று சொல்லுவார்கள். அப்படியானால் நமது உடல், ஆன்மா ஆகிய முழுவதையும் நாம் கடவுளுக்கு பலியாக, கொடையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான். 3வதாக முழு மனத்தோடு. மனம் என்பது நமது எண்ணம், நமது அறிவு, நமது புரிதல், இவை அனைத்தையும்
முழுமையாக கொண்டதுதான் நமது மனமாக இருக்கிறது. அப்படியானால் நமது மனதின் வழியாகவும் கடவுளை அன்பு செலுத்த வேண்டும். இறுதியாக சொல்லப்படுகிறது முழு ஆற்றலோடு. ஆற்றல் என்பது நமது உடலின் வலிமையின் அடையாளமாக இருக்கிறது. அப்படியானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணிகளும் கடவுளை மேன்மைப்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த முதல் கட்டளையின் வழியாக இயேசு நமக்கு தெளிவுபடுத்துவது. இரண்டாவதாக லேவியர் புத்தகம் 19:18 சொல்லப்பட்ட அதே கட்டளையை தான் இயேசு குறிப்பிடுகின்றார். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பது மீதும் அன்பு கூறுவாயாக என்பது. அன்பு மிகுந்தவர்களே, இன்றைய சமூகத்தில் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறது. நம்மையே நாம் அன்பு செய்வது கிடையாது. அப்படியானால் நாம் எவ்வாறு பிறரை அன்பு செய்ய போகின்றோம்? பல நேரங்களில் நமக்கு நம்மையே பிடிப்பது கிடையாது. ஏனென்றால் இந்த சமூகம் ஒரு சிலவற்றை தான் அழகாக அலங்கரித்து கொண்டிருக்கிறது. கருப்பா இருந்தா அசிங்கம், குண்டா இருந்தா அசிங்கம், ஒல்லியா இருந்தா அசிங்கம், குட்டையா இருந்தா அசிங்கம், நெட்டையா இருந்தா அசிங்கம் என அனைத்தையுமே அசிங்கம் என்ற ஒரு பாணியிலே இந்த சமூகம் கட்டமைத்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பல நேரங்களில் ஊடகங்களும் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சமூகத்திலே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை நாம் எப்போது அன்பு செய்ய போகின்றோம்? நம்மை நாம் அன்பு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நம்மோடு இருக்கக்கூடியவரை ஒருபோதும் அன்பு செய்ய மாட்டோம். ஆக முதலாவதாக நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும். அதற்கு நம்மை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should accept ourselves as we are. நாம் எப்படி இருக்கின்றோமோ அதே போல நம்மை நாம் அன்பு செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்மோடு வாழக்கூடிய பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கின்றோம் என்றால், நான் நினைப்பது போல பிறர் வாழ வேண்டும், அப்படி இல்லை என்றால் எனக்கு பிடிக்காது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவர்களை அவர்களாகவே மதிப்போம். அவர்களது சிந்தனைகளுக்கு நாம் மதிப்பளிப்போம். அவர்களது கருத்துக்களுக்கு மதிப்பளிப்போம். அவர்களை அவர்களாகவே நாம் ஏற்கும் பொழுது நிச்சயமாக பிறரையும் நாம் அன்பு செய்வோம். ஆக முதலாவதாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும், இரண்டாவதாக நம்மை அன்பு செய்ய வேண்டும், மூன்றாவதாக பிறரை அன்பு செய்ய வேண்டும். இதுதான் மேலான அன்பின் சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை கடைபிடிப்போம். நிச்சயமாக இறையரசை நம்மால் கட்டி எழுப்ப முடியும்.